Hi. வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா லாங் வீடியோக்காக கரெக்டாக 5 மணிக்கு வெயிட் பண்ணுற நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. நேற்று என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சில பேர் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 5 மணி ஆன உடனே. நீங்கள் ஊருக்கு வேறு போயிட்டீங்களா, நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது, வீடியோஸுமே கரெக்ட் டைமுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். வீடியோஸ் எல்லாம் நேற்றே எடுத்தாச்சு, ஆனால் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் தான் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இது ஆக்சுவலாக நேற்று எடுத்திருந்த வீடியோ தான். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் என்னோடய வீட்டில், அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் காலையில் 4 மணிலேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னையில் இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் கடகடன்னு குளிச்சுட்டு நான் மாட்டிருந்து ரெடி ஆகிடுவேன். வீட்டில் பசங்களுக்கோ அவருக்கோ டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படியெல்லாம் ஒரு நாளும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் லைட் போடாமல் எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குது அப்படின்னு நான் ஈஸியாக போய் எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல. ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வீட்டில் 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் நாங்கள் இருக்கோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரூம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரூமில் 2 கட்டில் போட்டிருப்பாங்க. மாமனார் மாமியார் 2 பேரும் அங்கே தான் படுத்திருப்பாங்க. அதில் அட்டாச் பாத்ரூம் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காலையில் அங்கே தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருந்துச்சு. நான் குளிக்க போகிறதுனால மேபி அவங்க ஏதாவது எந்திரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே எங்கள் மாமனார் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நார்மலாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவார். இருந்தாலும் ஒரு 1 hour முன்னாடியே நம்ம எழுப்புற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சத்தமே இல்லாமல் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டு காலையில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக தான் எடுத்துச்சு. சாரீ கட்டலாமா இல்லை சுடிதார் போடலாமா அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி, சாரியெல்லாம் கட்டினா கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படின்றதுனால சுடிதாரே போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக டிசைட் பண்ணிவிட்டேன். காலையில் நானுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு சுடிதார்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தலை காய வச்சுட்டு இருந்தேன். காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் விளக்கேற்றுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் என் மாமியார் வீட்டில் ஏற்றுறேன் அப்படின்னும் போது இன்னும் அது ரொம்ப ஸ்பெஷலாகவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே மாதம்லாம் வர்றது கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரியான சில டைமில் மட்டும்தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு வாசலில் கோலம்லாம் போடுறது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். காலையில் அவங்களாம் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பெருசாக இங்கே மாமியார் வீட்டில் வந்தேன்னா வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையும் எனக்கு இருக்காது. எல்லா வேலையும் எங்கள் மாமியாரே பார்த்துப்பாங்க. நான் காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும். எப்போவுமே யோசிப்பேன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பண்ணுற வேலையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுமே அப்படி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயமே பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தேன். குளிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு எப்படி ஒரு 5:15 கிட்ட எனக்கு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ஏற்றும் போது 4:40க்கெல்லாம் கரெக்டாக விளக்கேற்றிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டு வாசல் ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அதனால் வாசலில் கோலம் போடுறதுக்கெலாம் ரொம்ப பெருசாக டைம் எடுக்காது. இங்கேயும் பெருசாக டைம் எடுத்துதான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் 4:40க்குள்ளே விளக்கேற்றுவேன். இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. என்னென்ன பொருள்லாம் இருக்குங்க அப்படின்னு தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எந்த பொருளும் எடுக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அவங்க எந்திரிச்சு வெளில வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் ரெடி ஆகிற ரூமில் அவரும் ஸ்ரதனும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நான் லைட்டு போட்டு ரொம்ப பொறுமையாக ரெடி ஆகிட்டுருக்கேன்ல. ஏன்னா அவங்க எப்போ எந்திரிப்பாங்க, எப்போ தூங்குவாங்க, எது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக தான் எங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ரெடியாக ஆரம்பித்தேன். காலையில் ஹேர் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் தலை ஈரமாக தான் இருந்துச்சு. சும்மா தலையை லேசாக அப்படியே சீவிட்டு வெறும் கிளிப் மட்டும் போட்டாச்சு. இந்த இயரிங்ஸ் மாற்றும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அக்கா டெய்லி நீங்கள் என்ன இயரிங்ஸ் போடுறீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. டெய்லி கம்மல் மாற்றுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். எந்த ட்ரெஸ் போடுறனோ அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸ் மாற்றுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃப்ரைடே அன்றைக்கும் ஒரு ஜிம்கி தான் போட்டிருந்தேன். ஆனால் அது ட்ரெஸ்க்கு சூட் ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வேற ஒரு ஜிம்கி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஜிம்கி எடுத்து மாற்றிருந்தேன். இதுக்கு ஆக்சுவலாக ஷால் கிடையாது. இருந்தாலும் ஒரு பிளாக் பேண்ட்டும் ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். பிளாக் ஷால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் அதை போட்டுட்டு அப்படியே மேட்ச் பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டு வாசல் கதவை திறக்கணும். இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வாசல் கதவை ஃபுல்லாக திறந்து வச்சோம் அப்படின்னா போன தடவை இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எலி ஒன்று உள்ளே வந்துருச்சு. அதை பிடிச்சி வெளியில் அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால் வாசல் கதவை கோலம் போடுற வரைக்கும் மட்டும்தான் திறந்து வைக்க முடியும்.
நான் மட்டும்தான் ரெடியாகி வெளியில் வந்து வந்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவர் பின்னாடியே வந்துட்டார். கேட்டு திறக்கிற வரைக்கும் அவர் வரல. கேட் திறக்கிற சத்தம் கேட்ட உடனே வந்துட்டார். நீ எப்படி தனியாக வாசலில் தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போடுவேன், நான் வந்து கூடவே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வந்து நின்றுட்டு இருந்தார். பட் எனக்கு இங்கே பெருசாக பயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. முன்னாடியெல்லாம் இங்கே வந்தேன்னா ரொம்ப தடுமாறுவேன். எந்த தொடப்பும் எதுக்கு வச்சுருக்காங்கன்றது தெரியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டிகோ பெருக்கிறதுக்கு தனியாக ஒரு தொடப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் வாசல் பெருக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக தொடப்பம் வச்சுருப்பாங்க. பூவெல்லாம் ஒரு தொட்டியில் செம்பருத்தி பூவெல்லாம் வந்து அரும்பாக இருக்கும் போதே பறித்து நைட்டே போட்டு வச்சுருவாங்க. அப்போ காலையில் அது நல்லா பூத்துருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு புதுசாக தான் வந்து இருக்கும் எப்போவுமே. இந்த தடவை வரும்போது எனக்கு அதெல்லாம் இல்லை. சாவி எங்கே மாட்டியிருப்பாங்கன்னு எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. போன தடவை அதுக்கெலாம் ரொம்ப தடுமாறினேன். இந்த தடவை அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அங்கே பக்கத்தில் டேப் இருக்கும், அங்கேயே வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம், வாசலில் தண்ணியெல்லாம் வந்து தெளிச்சிக்கலாம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா சாணி பவுடர்லாம் போட்டு ஃபுல்லாகவே வலிச்சு வந்து விட்டு வச்சுருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நம்ம நார்மலாக தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கும் சாணி தெளித்து கோலம் போடுறதுக்கும் வாசல் பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். எனக்கு எப்போவுமே சாணியெல்லாம் நல்லா கரைச்சி வாசலில் கோலம் போடுறது அவ்வளோ வந்து பிடிக்கும். நான் என்னோடய சின்ன வயசில் என்னோடய பாட்டி வீட்டில் இருக்கும்போது பெரிய வாசலாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வாசல் ஃபுல்லாக சாணி கரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நேரம் காய விடுவாங்க. காஞ்சதுக்கப்புறம் வாசல் ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்துருக்கும். எங்கள் மாமியார்கிட்ட ஒரு தடவையும் கேட்பேன், நான் ஒரு தடவையாவது இந்த சாணி பவுடரில் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணவா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை சாப்பிடும்போது அது ஆக்சுவலாக பாய்சன் நினைக்கிறேன், அது கை கசக்கும், நீ வந்து பண்ணதில்லைல்லம்மா அதனால் நானே பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவையும் அவங்க தான் பண்ணி விடுவாங்க. எனக்கு என்னென்னா அவங்க ரொம்ப குனிஞ்சு கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு தடவையும் கேட்பேன், ஆனால் சொல்லுவாங்க, இல்லைம்மா நானே பண்ணிக்கிறேன், நீ கோலம் மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நாளே இந்த மாதிரி அழகாக வந்து வாசலில் அந்த சாணி பவுடர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் சும்மா பெருக்கிட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு அதில் போடுறதுக்கே இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த வாசலே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும்போது இந்த ஒயிட் கலர் கோலம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எடுப்பாக வந்து தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும் எனக்கு பெருசாக கோலம்லாம் போட தெரியாது அப்படின்னு. பெரிய கம்மி கோலம்லாம் போட தெரியல அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலத்தை தான் வாசலில் வந்து போட்டிருந்தேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு வாடகைக்கு வந்து விட்டுருக்கோம். அதனால் அந்த சைடுமே கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கேட்லேயுமே வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். நம்மளோட கேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். அதில் 2 கோலம் வரைக்கும் பெருசாகவே வந்து போடலாம். அதே மாதிரி கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். வாசலில் விளக்கேற்றி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக கதவை திறந்து வைக்கணுமா, ஏதாவது உள்ள பூச்சி வந்துருமோ இல்லைனா எலி ஏதாவது வந்துடும் அப்படின்றதுனால கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு கதவெல்லாம் வந்து சாத்திட்டு தான் போய் பிரம்ம முகூர்த்த விளக்கே வந்து ஏற்றிருந்தேன். இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையோட என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஸ்பெஷலோ அதை தாண்டி என்னோடய மாமியார் வீட்டில் இதை பண்ணுறது எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும். வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் வந்து கோலம் வந்து போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு கோலம் போட தெரியல அப்படின்னா கூட ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. எங்கள் மாமனார் ஆல்ரெடி செம்பருத்தியை வந்து பார்த்திங்கன்னா பறித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்காரு. எனக்கு சுத்தமாக அது எங்கே வச்சுருக்காருனே தெரியல. விளக்கல வாசலில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து போயிட்டு சாமந்தி பூ வந்து உள்ளே இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து திறந்து பார்த்தா சாமந்தி பூ தான் வந்து இருந்துச்சு. சரி அந்த பூ எல்லாத்தையும் வந்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூ எல்லாத்தையும் மாற்றிட்டு புது பூ எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சுருந்தேன். போன தடவை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா இருந்த அகல் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். ஆனால் இப்போது இந்த தடவை வரும்போது வெள்ளிக்கிழமைன்றதுனால அதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. காலையில் அகல் விளக்கெல்லாம் தேடி விளக்கேற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பூஜை ரூமில் சும்மா பார்த்தேன் என்னெல்லாம் விளக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எரிஞ்சிச்சு. அது இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் கற்பூரம் காட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய பித்தளை விளக்கு ஒன்று வந்து பிளேட் ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பிளேட்டுமே ஒன்று இருந்துச்சா. அதனால் நேராக பூஜை ரூமில் போயிட்டு அந்த பிளேட்டை எடுத்து இருக்கிற குட்டி அகல் விளக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் அழகாக வந்து விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஆல்ரெடி வந்து வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு சரி ஓகே, சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு தேவை 5 விளக்கு ஏற்றணும் அப்படின்றது மட்டும்தான். அதனால் அந்த 5 விளக்கை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்த பூ எடுக்கிறது அப்படின்றதுல தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்துச்சு. இந்த பழைய பூவெல்லாம் எடுத்துடலாமா, இது எப்போ நேற்று ஈவினிங் வச்ச பூவா காலையில் வச்ச பூவா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக டிசைட் பண்ணி இருந்த பழைய பூ எல்லாத்தையுமே மாற்றிட்டு உள்ளே ஃப்ரிட்ஜை திறக்கும் போது முன்னாடியே சொன்னால சாமந்தி பூ இருந்துச்சுன்னு அதை தான் எடுத்து எல்லா சாமி படத்துக்கும் ஒன்று வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு
வாசலில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து பறித்து போட்டு வச்சுருந்தாரு. அவ்வளோ அழகாக பூத்து இருந்துச்சு. சாமந்தியெல்லாம் வைக்கிறத விட ஒரு செம்பருத்தி வச்சா கூட பார்க்குறதுக்கே பூஜை ரூம் இன்னும் ரொம்ப அழகாக வந்து தெரியும். எப்போ இங்கே வந்தாலும் செம்பருத்தி பூ தான் எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் வந்து வைப்பேன். பட் இந்த தடவை சாமந்தி இருந்ததுனால வந்து வைக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பெரிய கன்ஃபியூஷனில் அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. எதையாவது எடுத்தால் ஏதாவது விழுந்துருமா அப்படின்றது தெரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் வந்து நின்றுக்கிட்டே வந்து இருந்தேன். ஒரு வழியாக பூவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நல்ல பூ மட்டும் எடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ வைக்கிறது கிளம்பிட்டேன். ஹால் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஸ்ரதன் எல்லாத்தையும் இழுத்து வந்து போட்டுட்டான். எப்போவுமே நாங்கள் நைட்லாம் முன்னாடி போய் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் லேட்டாக தான் வந்து படுப்பாங்க. பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து படுப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணவாம்மா, நான் ஏதாவது செய்வோம்மா, நான் இல்லைம்மா நீ உன்னோட வேலை இருக்கும்ல நீ போய் பாரு அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு தான் வீடு வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாமந்தி பூ எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தான் வந்து வச்சுருந்தேன். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு எல்லாமே சைடில் வந்து வச்சுருந்தாங்க. சரி அதை ஏன் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலை. அந்த குட்டி குட்டி விளக்கு மட்டும்தான் எடுத்து அழகாக 5 விளக்காக வந்து ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நல்லபடியாக வந்து பண்ணிட்டேன். சில பேர் வந்து கேட்குறாங்க, அக்கா உங்களோட வீட்டில் நம்ம வந்து இப்போ அவங்களோட வீட்டில் அவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் மற்றவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் பண்ணலாமா? அது எப்படி? நான் என் வீட்டில் பண்ணுறது நான் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி தானே பண்ணுறேன். அது எப்படி இப்போ வெளியில் போகிறேன், என் தம்பி வீட்டுக்கு போகிறேன், என்னோட அக்கா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், எங்கே போனாலும் அங்கே போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எங்கே இருந்தாலும் நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை. அதனால் எனக்கு எப்போவுமே நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே இருக்கணும், நான் சில டைம் ஷூட்டிங்கே போனால் கூட எனக்கு அங்கே விளக்கேற்ற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்டுருக்கேன். அதனால் இங்கே தான் இப்படி பண்ணணும், அங்கே தான் அப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை வந்து கிடையாது. நான் எப்போவும் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், யாரும் கெட்டு போகணுன்னு நினைக்காம, யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்காமல் நான் நல்ல மனசோட ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றத எப்போவுமே முழுசாக வந்து நம்புவேன். காலையில் நினச்சபடியே 5 விளக்கு ஏற்றி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன். எங்கள் மாமியார் பூஜை ரூமில் அழகாக கீழே உருளி வச்சு அதில் பூவெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அது அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. நான் இன்றைக்கி பூ மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன், ஆனால் வந்து மறந்தாச்சு. நீங்கள் இப்போ 11 நாள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 21 நாள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் ட்ராவல் டைமில் இருந்ததுனால அன்றைக்கி ஒரு நாள் என்னால் விளக்கு வந்து ஏற்ற முடியல. ஆனால் நான் மனசார அதே டைமில் எந்திரிச்சு வேண்டிக்கிட்டேன். அன்னைக்கு டேவையும் கணக்கு வச்சு தான் நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் செவ்வாய்க்கிழமை வரேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்னால் வீட்டில் விளக்கு வந்து வைக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவை வந்து கணக்கில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வீட்டில் விளக்கு வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் நான் இப்படி தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா எங்கள் மாமனார் மாமியாரோட அப்பா அம்மா அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். எப்போவுமே பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வெளியில் வந்து அவங்க 2 பேரோட ஃபோட்டோவும் போட்டு பூவெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதில் பழைய பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது பூ எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் அங்கே வந்து விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். அதில் பாதி நேரத்திலே கரெக்டாக இங்கே பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி முடித்த உடனே ஒரு 5-5:15 எங்கள் மாமியார் வந்து எந்திரிச்சு வெளியில் வந்துட்டாங்க. மாமனார் டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே வாக்கிங் போகிறதுக்கு கிளம்பிடுவார். ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பி போனார் அப்படின்னா 6:30 அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க. எங்கள் மாமியார் காலையில் எந்திரிச்சு உங்களால் வாக்கிங் வந்து போக முடியறதில்ல, ஏன்னா வாக்கிங் போனால் கால் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பண்ணுறது வந்து கிடையாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சிடுவாங்க. நானுமே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இல்லை, எதுவுமே இல்லைல்ல, நீங்கள் லேட்டாக எந்திரிக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே தூக்கம் வராதுமா பெருசாக, அப்பாவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவார், அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும், அதனால் வந்து எந்திரிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. போன தடவை வரும்போதெல்லாம் நான் டீ போட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த தடவை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நானே போட்டுக்கிறேன், அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிப்பாங்க. அதே மாதிரி என்னை இந்த வேலை நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்லாம் ஒரு நாள் வந்து சொன்னது வந்து கிடையாது. நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தரேன்னா கூட அதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க, வேணாம்மா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்மா, கொடுங்கம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினா மட்டும்தான் வந்து பண்ண முடியுமே தவிர மற்றபடி நீ இந்த வேலை பண்ணல அந்த வேலை பண்ணல அப்படிலாம் ஒரு நாளுமே வந்து சொல்ல மாட்டாங்க. காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடும்போதே வந்துட்டாங்க. வந்துட்டு எப்போவுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட ஸ்லோகம் வந்து காலையில் 5:30 to 6 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி போட்டு விடுவாங்க.
அதையுமே வந்த உடனே வந்து போட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ஊதுவத்தி ஏற்றுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்மெல்லில் வந்து எந்திரிச்சிருவாங்களோ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தான் பூஜை ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஊதுவத்தி மட்டும் கொளுத்தி வச்சுருந்தேன். அங்கே சென்னையில் இருக்கேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி வந்து போட்டு விடுவேன். இங்கே வாசல்லையுமே எனக்கு விளக்கு வைக்க முடியலையா, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதே எனக்கு நிஜமாகவே அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அப்புறமா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி ஊதுவத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டேன். வந்ததுக்கப்புறமா எங்கள் மாமியார் வந்து கேட்டிருந்தாங்க, வாசல்லாம் பெருக்கியிருந்தியாம்மா, கோலம் போட்டிருந்தியாம்மா? நான் ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த இருட்டில் போய் நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த, அப்புறமா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருக்கும். நானும் அவங்களும் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஏதாவது எப்போ ஊருக்கு வந்தாலும் அப்படின்னாலுமே ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் போச்சு அப்படின்னு. ஊருக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும் அப்படின்னா கூட அதில் ஏதாவது ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணும்ல, அந்த மாதிரி விஷயத்தையும் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் டெய்லியுமே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன், பேசுவேன். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மனசில் சில விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட உட்காந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேண்டியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக வேலை இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. யூடியூப்க்கு வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் வந்து பண்ணணும். சரி, இந்த சோஃபா கவர்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ண வந்து ஆரம்பித்தேன். காலையிலே சாமி பாட்டு வேற போட்டிருந்தாங்களா, வீட்டில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அந்த சாமி பாட்டை கேட்டுகிட்டே வேலை செய்கிறது மனசுக்கு ஏதோ ரொம்ப நிம்மதியாக வந்து இருந்துச்சு. காலையில் அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஏதாவது வேலை இருக்காமா, டீ போடவா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த வேலையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவர் காலையில் என் கூட கொஞ்ச நேரம் எந்திரிச்சிருந்தாரா, வாசலில் கோலம்லாம் போட்டு முடித்தோடனே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு வந்து போயிட்டாரு. சரி, நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டாச்சு. சோஃபாலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது 2 இந்த சைடு சோஃபா இருக்கும், அதையுமே நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நம்ம வீட்டில் சென்னையிலையா இருந்துச்சுன்னா கனகதாரா ஸ்லோகம் வந்து போடுவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமி வந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் போடுறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அது தெரியாது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு. தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்லேயும் வந்து நான் போட்டு விடுவேன். காலையில் அதை பார்த்துக்கிட்டே ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு லேசாக வந்து இருந்துச்சு. காலையில் எங்கள் மாமியார் உட்காந்து சேனல் தான் வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டேபிள் எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து நீட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். அந்த டேபிளில் அவ்வளோ திங்ஸ் இருக்குல்ல, எல்லாமே ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மாற்றி வச்சது தான். அது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழிச்சு தான் வந்து போட போகிறான். டைம் பாருங்கள், கரெக்டாக 5:45 கிட்ட ஆகுதா. அப்போ தான் இந்த சாமி இது வந்து வச்சுருந்தாங்க. காலையில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது, அங்கே பாருங்கள் ஆரத்தி காமிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போதே ஏதோ ரொம்ப நிம்மதியாக வந்து இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே ஒரு வேலையாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். சாட்டர்டே மார்னிங் எனக்கு இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படின்னாலும் காலையில் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே யூடியூப்க்கு வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி காலையிலேயே அப்லோட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுடைய தேவேஷ் பொட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் என்னால் டிஸ்பேச் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. நான் சொல்லும் போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லை ஊருக்கு போயிட்டு வந்துட்டு புதன்கிழமைக்கு மேலே கூட பண்ணுங்கள், எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் மாதிரியே எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்காக தான் வந்து இருந்துச்சு. இப்போன்னு இல்லை, எந்த தடவை நான் ஊருக்கு வரேன் அப்படின்னாலும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சாரீ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா 1 வீக் ஆகும் 10 டேஸ் ஆகும் அப்படின்னா கூட பரவாயில்லக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். எங்கள் மாமியார் வீட்டில் நேற்று என்னோட மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 4 to 7 இப்படி தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஊரில் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாளே வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே சென்னை வந்து வந்துடுவேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் வீடியோஸ் எதுவும் வரல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.